என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. என்ன சின்ன குழந்தை மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பியாடா அப்பப்போ? நீங்க வரணும். இவன் வீடே இப்படிதான் கிளீன்லாம் பண்ணவே மாட்டான். நான் வந்து கிளீன் பண்ண மட்டும்தான். உன் ஃப்ரெண்டு கிடைச்சிட கூடாதே, அவங்களே கிளீன் பண்ண வச்சிருதே. ஐயோ நீங்க வேற அர்ஜுன், நான் கிளீன் பண்ண வேணாம்னு தான் சொல்லுவேன், நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன். அவ கேட்க மாட்டா, அதுக்கு நான் என்ன பண்றது? வீட்ல ஒருத்தன் தான் இருக்கு, இவ்ளோ குப்பை போடலாமா? தலைவாணி எப்படி கீழே போட்டு வச்சிருக்கான் பாத்தீங்களா? சின்ன குழந்தை மாதிரி தலைவாணியை தூக்கி தூக்கி போட்டு விளையாடிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். தனியா என்னடா மானத்தை வாங்கறதுக்கு நீ மட்டுமே போதும்டி. தேங்க்யூடா. உட்காரும் போது தலைவாணி கீழே விழுக்கும், மேல விழுக்கும், அதெல்லாம் கண்டுக்கலாமா? அதை எடுத்துதான் வைக்கிறது. இந்த ஒரு ரூம் எப்படி இருக்கும்? இந்த ரூம்ல அவ்வளவு நீட்டா வச்சிருப்பேன். இருக்கிறது ஒரு 4 ரூம். அதுல இந்த வெளி ரூம் மட்டும் தான் நீ யூஸ் பண்ணுவ. படுத்து தூங்குறதா இருந்தாலும் இங்க மட்டும் தான். அப்ப இந்த ரூம் மட்டும் தான் அழுக்கா இருக்கும் நீ க்ளீன் பண்றதுக்கு. இவ போதும்டா உன் மானத்தை எல்லாத்தையும் வாங்குறதுக்கு. மானத்தை வாங்கல, உண்மையை சொல்லிட்டு இருக்க. யாரனே நீங்க தானே நல்லா உண்மையை சொல்றீங்க. நீ கோபம் வருது போல சொன்ன உடனே. யாருக்கு எனக்கு தானே வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், காதை கொடுத்து கூட கேட்கல. சரி மேடம் வந்து இந்த தலைவாணி எடுத்து வைக்கிறது. நம்மள காஃபி குடிச்ச டம்ளரே எடுத்து வைக்கிறது இல்ல, நம்மள தலைவாணி எல்லாம் எடுத்து வைக்க மாட்டோம். இந்த வீடு என்னோடது, ஆனா க்ளீன் பண்ற வேலை தான் என்னோடது இல்லப்பா. ஓஹோ இது நல்லா இருக்கே. அக்கா உன் தங்கச்சி இப்படிதான் இருப்ப, இன்னமும் நீ மாமாவே இப்படிதானே வேலை வாங்கிட்டு இருக்க. ஐயோ இப்படி எல்லாம் வேலை வாங்க மாட்டப்பா. ஆக மொத்தத்துல 2 பேரும் எப்படியோ சேர்ந்து வீட்டை க்ளீன் பண்ணி வைங்க. எனக்கு என்ன, குப்பையா போட்டு வைங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க. அப்ப தெரியுதுலக்கா, அமைதியா இருக்கணும். என்னைக்காச்சும் ஒரு நாள் க்ளீன் பண்ணுவேன், அப்ப வந்து பாருங்க என் வீடு எப்படி இருக்குன்னு. நீ தானமா நல்லா க்ளீன் பண்ணுவேமா? என் கூட சேர்ந்து நீங்களும் தான் பண்றீங்க. அதான் சொல்ல வேணேன், என் ஃப்ரெண்ட் உன் கூட சேர்ந்து நல்லா க்ளீன் பண்ணுவான். என்னடா? ஆமாமா க்ளீன் பண்றேன். ப்ரொஃபசரை க்ளீன் பண்ண விடுறீங்களா? ப்ரொஃபசரா இருந்தாலும் தான் வீட்டுக்கு தான் பையன் மாதிரி தான், அதனால க்ளீன் பண்ணிடு மரியாதையா. நாளைக்கு வரும்போது மட்டும் சுத்தமா இல்ல நீ அவ்வளவுதான்டா. வெளி ரூமுக்கு விடுறதே இல்ல. அப்ப வெளி ரூம் தாண்டி தானே மித்த ரூமுக்குள்ள போவேன். கண்ணை கட்டி கூட்டிட்டு போவல்ல. அப்பயும் நான் க்ளீன் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டீங்க. நம்ம வீடு எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இருக்கணும். பேச்சுலரா இருக்கும்போது சரி, இப்பயும் சரி. அத மாத்தி எல்லாம் வைக்க கூடாதுல்ல. ஆனாலும் ஆரஞ்சு கலர் உனக்கு பிடிச்ச கலரே பாத்தியா? அதுதான் எனக்கும் தெரியல, உங்களுக்கு பிடிச்ச கலரே இருக்கு பாருங்க. அதெல்லாம் திறமை, அதெல்லாம் ஒரு லக்கு. அந்த லக்கெல்லாம் உங்களுக்கு இல்ல. சொல்லுவேமா சொல்லுவேன். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி தான் இந்த பெயிண்ட் அடிச்சிருப்பாங்களோன்னு. ஐயோ நீங்க வேற அக்கா, இப்படி ஒரு கலர் தான் இந்த வீட்டுக்கு அடிச்சிருக்காங்கன்னு எனக்கே தெரியாது சத்தியமா. ஆமாமா உனக்கு தெரியாது, உனக்கு இதெல்லாம் தெரியுமாடா? பெயிண்ட் அடிக்க வச்சதுல இருந்து எல்லாம் நீ எப்படி பேசுற பத்தியா? ஐயோ மத்தாயே, அஞ்சலி பக்கத்துல தான் நிக்கிறா, கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு நின்னு. ஓகே அப்பப்போ உங்க 2 பேத்துக்குள்ள மட்டும் ஏதோ சீக்ரெட் பேசிக்கிறீங்க. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சீக்ரெட், அதெல்லாம் நீ கேட்க கூடாது. ஒரு நாள் கண்டுபிடிக்கிறமா அப்ப தெரியும். எதிரில நின்னுட்டு இருந்தாலே உன்னால கண்டுபிடிக்க முடியாது. இதுல வேற இது தோண்டி எடுத்து நீ கண்டுபிடிச்சு 5-6 போச்சுடா. நமக்கு எதுக்கு அந்த வேலை? அமைதியா உட்கார்ந்துட்டு போயிடணும். அம்மா நீ எப்போ ஊருக்கு போற? ஊருக்கு போறேன். நான் எந்த ஊருக்கு? அதுதான் பழைய வீட்டுல இருந்தியா, அந்த ஊருக்கு? அக்கா பாத்தீங்களா, என்ன துரத்தியுறதுலயே இருக்கா. இதுல இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா என்ன நிலைமைக்கு ஆகும்க்கா? கேட்டு சொல்லுங்கக்கா. ஏமா அதனால கல்யாணம் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணிட்டியா? இல்லக்கா, கல்யாணம் பண்ணிட்டு இவனை திருத்தலாம். திருத்துற அளவுக்கு என் தம்பி அவ்வளவு மோசம் இல்லையே. உங்க தம்பி தானே மோசம் இல்லக்கா? மோசம் இல்ல, தம்பி ரொம்ப நல்லவன்கா. சரியா? நீ சொன்னாலும் சொல்லணும், என் தம்பி ரொம்ப நல்லவன் தான். அஞ்சலி வீட்டுக்கு நாங்களாம் வந்திருக்கோமே, ஒரு காஃபி ஒரு தண்ணி ஏதாவது குடுத்தியா? ஆமால, அப்படி ஒரு வழக்கம் இருக்குல்ல, வேணுமாக்கா உங்களுக்குலாம்? ஆமா தாயே, நாங்க கேட்டதுக்கு அப்புறம் நீ குடுக்கறதுக்கு குடுக்காமலே இருக்கலாம். அச்சோ வேணாமா, நீ ஓகே விடுங்க. வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்துட்டாங்க அவ்வளவுதான்டி. பச்சை தண்ணி கூட குடுக்காம அமுச்சுடுவே. வேணான்னு சொன்னா வேணான்றுவே. அக்கா வேணும்னா கேட்கணும், வேணானா வேணாம், அவ்வளவுதான். ஷாலு நீ வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால வேணாம். வேணானாலும் வந்து விருந்தாளிக்கு நீ தான் குடுக்கணும். அக்கா நீங்க ஒண்ணும் விருந்தாளி இல்ல, நீங்க இந்த வீட்டுல இருக்கவங்க தானே, அப்புறம் என்ன? அதனால டைரக்டா கிச்சனுக்கு போனீங்கன்னா நீங்களே காஃபி போட்டுக்கலாம், நீங்களே தண்ணி எடுத்துக்கலாம். அதெல்லாம் அந்த கிச்சன்ல பொருள்லாம் இருக்கா? அதெல்லாம் நிறையவே இருக்கு. மேடம் இந்த சமைக்கிறது இதெல்லாம் ஏதாவது கத்துக்கலாம்னு ஐடியா இருக்கா? நாளைக்கு காலையில வாங்க, நீ சமைச்சு நானே போடுறேன் உங்களுக்கு. டே சாம், குறிச்சு வச்சுக்கோ, நாளைக்கு தான் என்னோட இறந்த நாளா கூட இருக்கலாம். ஏன்டி என் தங்கச்சியை கிண்டல் அடிக்கிற? இல்ல, சமைக்காதவனுக்கு கிச்சன்ல போய் சமைக்கிறானா என்ன ஆகும் ஏதாகும் தெரியவே தெரியாது. முன்கூட்டியே நம்ம எல்லாத்துக்கும் தயாரா வந்துடணும்டா. நம்ம நாளைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிடுறோமோ இல்லையோ, நம்ம அஜய் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவான். என்ன ஜெய், நீ உயிரோட இருக்கியா இல்லையான்னு பார்த்து நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி. ஆமாண்டா, ஃப்ரெண்ட்னாலே இவ்வளவு தூரம் பேசுறேன். உனக்கு நல்லாவே சமைக்க தெரியாதா? அஞ்சலிக்கு சுத்தமா சமைக்க தெரியாது. என்ன பண்ண போற? நீங்க ஏன் நீ அவங்கிட்ட கேக்குறீங்க? என்கிட்ட கேளுங்க. நாளைக்கு நீங்க வாங்க, உங்களுக்கு சமைச்சு போறேன் மட்டும் பாருங்க. நாளைக்கு எனக்கு முக்கியமான வேலை ஆபீஸ்ல, ஒரு 6 மணிக்கு வர சொல்லிருக்காங்க. அதனால நான் சீக்கிரம் போயிடுவேன். பாப்பா எங்களுக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க போயிடுறோம். மாமா நீங்களும் சேர்ந்து. ஒண்ணும் இல்ல, உண்மையதானே சொல்றாங்க. அன்னைக்கு என் வீட்டுல வந்துட்டு என்னமா பேசுன? நீ சமைச்சு எப்பக்கா நான் சாப்பிடுறதுன்னு கேட்டல்ல, இப்ப உனக்கு தெரியுதா? அப்ப தெரியாம சொல்லிட்டேன்க்கா. தெரியாம சொன்னியோ தெரிஞ்சு சொன்னியோ, இதுதான் உண்மை.
தரல விடு. ஏய் வாடா, உனக்கு இருக்கு ஒரு நாளைக்கு. சண்டே சண்டே சமைச்சு தரானா சமைச்சு தரல, இப்ப சமைச்சு தரேனா சொல்ற, இரு உனக்கு இருக்கு. அச்சோ இவகிட்ட வேற மாட்டிக்கிட்டோமே. சமாளிப்போம். நமக்கு சமாளிக்க தெரியாதா? சமாளிச்சு விட்டுருவோம். இந்த குடும்பத்தை நம்ம சமாளிக்கிறோம். இன்னைக்கு சமைக்கிறோம், எல்லாத்துக்கும் போடுறோம். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்க ஜோடி எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. முக்கியமா இவங்களெல்லாம் உங்களுக்கு தெரியும், எங்க ஜோடி எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லிருங்க. அப்புறம் நாளைக்கு அஜய் சமைப்பாங்க, நீங்க எல்லாம் வந்து சாப்பிட்டு தான் போறீங்க. ஏமா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீங்க எல்லாம் நல்லா தான் சமைப்பீங்க. வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம. சரி அக்கா பாய், எனக்கு தூக்கமா வருது, நான் போய் தூங்குறேன். நீங்களும் பேசுங்க. ஏமா எங்களுக்குள்ள தூக்கம் வராதா? நாங்களும் இப்ப போய் தூங்க தான் போறோம். அப்ப இந்த இடத்த விட்டு எல்லாம் காலி பண்ணுங்க. பத்தியா பத்தியா எங்கள துரத்தி விடுற நீ. ஐயோக்கா நீங்க வேற, எனக்கு தூக்கமா வருது. சரி எல்லாம் போய் தூங்குங்க. குட் நைட். குட் நைட் மாமா. சரி ஓகே, நானும் போய் தூங்க. எல்லாம் போய் தூங்க. மார்னிங் பார்க்கலாம். மார்னிங் நான் ஒரு 11 மணிக்கு தான் எந்திரிப்பேன். என்ன நாளைக்கு காலேஜும் இல்ல, எக்ஸாமும் இல்ல, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சந்தோஷமா இருக்க போல. கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன்க்கா. நீ நான் 11 மணி வரைக்கும் தூங்கலாம். நான் எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்கலாம் தெரியுமா? நீ கும்பகர்ண மாதிரி 2 நாள் காலையில வரைக்கும் கூட தூங்குவேன். தூக்கத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாது. நல்லா படுத்து தூங்கணும். இப்பவே எனக்கு தூக்கமா வருது. சரி பாய். எக்ஸாம்க்கெல்லாம் முழிச்சிட்டு இருந்து படிச்சேன்னா அதனால தூக்கமா வருது. சரி ஓகே, நீயும் போய் தூங்கு, நாங்களும் போய் தூங்குறோம். செமனா பாய் அக்கா பாய். பாய்டா. சரி ஓகே பாய். நீ போகலையா? போகணும். அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒன்னு சொல்லிடணும். மேடம் என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? நல்லா எல்லாரும் இருக்கும்போது கல்வி ஊத்திட்ட, அப்புறம் என்ன? அது உண்மைதானே, உண்மையே தானே சொன்னேன். அதெல்லாம் விடு. நான் வேற ஒரு விஷயம் சொல்ல வந்தேன், அதை மட்டும் கேளு. சரிமா சொல்லு, என்னது? நான் இப்பவும் சொல்றேன், தனியா எங்கேயும் அவளை விட்டுறாதே. இந்த வருண் தேவையில்லாத வேலை பண்ணுவான். இன்னைக்கு கூட பெட்ரூம்ல தானே தூங்குறா, நீயும் அங்கேயே தூங்கிரு. எதுக்குமா காலையில எந்திரிச்சு செருப்படி வாங்கியா? அதுக்கு நீ வெளி ரூம்ல தூங்கி, அவன் என்ன பண்ணுவானே தெரியாது. சொன்னது மட்டும் செய். நீ அவ ரூம்லயே தூங்க, அங்க ஒரு சோஃபா இருக்குல்ல, அப்புறம் என்ன, அங்க படுத்து தூங்கிக்கோ. அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அவன் இது வரைக்கும் சும்மா இருக்கானா, வேற ஏதோ பிரச்சனை பண்றதுக்கு தான் சும்மா இருப்பான். வீட்டெல்லாம் நல்லா லாக் பண்ணிக்கோ, ஜன்னல்லாம் நல்லா லாக் பண்ணி வச்சுக்கோ. அப்பப்பா என்ன அட்வைஸ்? சொன்னது மட்டும் செய். அந்த வருண் எவ்வளவு கேடு கட்டுவன்னு தெரியும்ல உனக்கு. அது நல்லாவே தெரியும். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா. உன்னை ஏதாவது பண்ண போறா. நீ தான் தானியெல்லாம் எடுத்து கொடுத்துருக்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் நான் தைரியம். யாரு நீ தானமா? நல்ல தைரியம் தான். இப்பவே சொல்லிட்டு போற, ஜாக்கிரதையா இரு. காலையில எந்திரிச்சு செருப்படி அடிச்சா கூட பரவாயில்ல, வாங்கிக்கோ. நீ அவ ரூம்ல தான் தூங்குற, ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப அநியாயம். என்ன அடி வாங்குறதுன்னா உனக்கு அவ்வளவு சந்தோஷம் போல. வைஃப் ரூம்ல தானே தூங்குற, அப்புறம் என்ன? மொத்தத்துல என்ன அடி வாங்க வைக்கணும்னு சொல்லு. சரி ஓகே, சொல்லிட்டு போற. அதுக்கப்புறம் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் யோசிச்சாலும் பிரச்சனை போகாது, சரியா? சரி, இன்னையில இருந்து உன்னோட பொறுப்படா, பத்திரமா பாத்துக்கோ. நீ அதெல்லாம் சொல்லவா வேணும்? பத்திரமா நானே பாத்துக்குவேன். நீ உன்கிட்ட சொல்ல வேணாடா, நான் அவளுக்கு அம்மா மாதிரி இருந்தாலும் நான் உன்கிட்ட சொல்லுவேன். சரி ஓகே, அவளை பத்திரமா பாத்துக்கிறேன். ஓகே பத்திரமா பாத்துக்கோடா. ஏதாச்சும் மட்டும் பிரச்சனை வந்துச்சுன்னா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். அவ என் கூட இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராதுமா. போ. தப்பி தவிர மாஸ்க் கழட்டிட்டு அப்ப மாதிரி தூங்கிராதடா. அஞ்சலி எந்திரிச்சு பாத்துருவா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வீட்டுக்கு போயிடுவா தானே? பக்கத்துல தானே இருக்கு, நான் போக மாட்டேனா? இல்லடி, சொல்லினா நான் கொண்டு வந்து விட்டுருவேன். நான் ஒண்ணு கை சுப்புற குழந்தைலடா. விட்டா உன் ஃப்ரெண்ட கேவலப்படுத்திடுவ போல. நீ சொன்னது மட்டும் செய்யுமா. போயிருவியா? நான் வரட்டுமா? அதெல்லாம் நான் போயிடுவேன். சரி ஓகே, லைட் அடிச்சிட்டு போ. பாத்து பத்திரமா போ. ஓகேப்பா, உன் ஃப்ரெண்ட் பத்திரமா வீட்டுக்கு போய் கால் பண்ற, ஓகேவா? ஓகே. சரி பாய்டா, குட் நைட். சரி ஓகே, பை, குட் நைட். ஆனாலும் அஞ்சலி, நீ இந்த ரூமுக்கு வருவேன், நீ படுப்ப, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா? என்னோட வைஃபா நீ இந்த ரூமுக்கு வருவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா? நான் எவ்வளோ ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? நான் தான் சூர்யான்னு உனக்கு தெரியலனாலும் நான் அவ்வளோ ஹாப்பியா இருக்கேன். முன்னாடி உன் காதலே என்னால புரிஞ்சுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன் அஞ்சலி. உன்னை அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உன்னை சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். முடியுமான்னு தெரியல அஞ்சலி. என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்னை சந்தோஷமா பாத்துக்குவேன் அஞ்சலி. உனக்கு நான் சூர்யாவா இல்லாம அஜயா பாத்துக்குவேன். இப்ப கூட நீ ஃப்ரீயா இருக்கனா, எனக்குள்ள ஏதோ சூர்யாவோட இது இருக்குன்னு சொல்லிதான் நீ இப்ப ஃப்ரீயா இருக்க. இதே வேற யாராவது இருந்திருந்தா கண்டிப்பா நீ திட்டிருப்ப, அடிச்சிருப்ப, என்ன வேணாலும் பண்ணிருப்ப. நான் சூர்யாவா இருக்கனால மட்டும்தான் நீ இப்ப என் கூட பழகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அஞ்சலி. உனக்கு என்ன அஜய்வா பிடிக்குமா சூர்யாவா பிடிக்குமான்னு தெரியல. தெரிஞ்சா கண்டிப்பா உன்னோட கேரக்டருக்கு நான் மாத்திக்குவேன். ஆனாலும் நீ சூர்யாவால ரொம்ப கஷ்டப்பட்ட, அஜய்னால இப்ப சந்தோஷமா இருக்கன்னு நினைக்கும் போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்க அஞ்சலி. இப்படியும் நீ இப்ப என் வீட்டுக்கு வந்துட்ட, கண்டிப்பா உன்னை அவ்வளோ சந்தோஷமா பாத்துக்குவேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு. நீ வரும்னாலே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன்னு எனக்கு தெரியும் அஞ்சலி. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கல. சூர்யாலாம் உன்னை லவ் பண்ண மாட்டா, நீ யாரு, நீ அவ்வளோ வர்த்தெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி. ஆனா அஞ்சலி, ஒரு டைமாவது நீ எப்படி என்ன காதலிச்ச, எதுக்காக காதலிச்ச அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு அஞ்சலி. நான் ஏன் காதலிச்சேன்னா, உன்னை மொதல் டைம் பார்க்கும் போதே அந்த பார்வையிலேயே நான் காதலிச்சிட்டேன் அஞ்சலி. உன்னை மட்டும் என்ன காதலிக்கிறேன்னு அப்பவே தெரிஞ்சிருந்தா நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீ தான் பேசின. ஹாய், என்னோட பேர் அஞ்சலி, உங்க பேர் என்ன? அவ்வளோ கியூட்டா பேசின தெரியுமா?
நீ யார்கிட்டயும் பாரம்பரிய பார்க்காம அவ்வளோ அழகா பேசுவா. பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, அவங்க ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரங்களா இருந்தாலும் சரி, பார்த்த உடனே லவ் பண்ண. ஆனா இருந்தாலும் அந்த கேரக்டர் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிச்சு. சின்ன குழந்தை மாதிரி அடம்பிடிக்கிறது, எதுவா இருந்தாலும் சின்ன குழந்தை மாதிரி அடம்பிடிப்பேன் நீ. அதுவும் உனக்கு பிடிச்சவங்க கிட்டதான் பண்ணுவேன். ஆனா அப்ப எனக்கு புரியல நம்மள லவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப புரியுது அஞ்சலி. உன்னோட காதல் அஜயா ஒரு கேரக்டர்ல தான் தெரியணும்னு இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சிருச்சு அஞ்சலி. நீ காதலிக்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியும் போது அவ்வளோ சந்தோஷத்துல இருந்த. இவன் என்ன காதலிக்கிறாளா அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே போய் ப்ரப்போஸ் பண்ணிருப்பேன். அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா. நான் இன்ன வரைக்கும் சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீ தான் அஞ்சலி. நான் ப்ரொஃபஸர்னு தெரியாமலே நீ என்கிட்ட வந்து பேசினேன். ஹாய், என்னோட பேர் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கூட நான் உன் கிளாஸுக்கு வரும்போது தான் நான் ஒரு ப்ரொஃபஸர்னு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சுமே நீ என்கிட்ட அவ்வளோ ஃப்ரெண்டு மாதிரி பழகின பத்தியா. அந்த கேரக்டர் இன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு ப்ரொஃபஸரா இல்லாம ஒரு ஃப்ரெண்டா பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருந்தேன் நான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அஞ்சலி. அதே மாதிரி நீ எவ்வளோ சந்தோஷமா என்ன திட்டியோ அதை விட டபுள் மடங்கா உனக்கு நான் சந்தோஷத்தை கொடுப்பேன். இது என்னோட ப்ராமிஸ், வச்சுக்கோ. முழிச்சிருக்கும் போது சொல்லணும்னு ஆசையா இருக்கு, ஆனா சொல்ல முடியாதே. சொன்னா இந்த அஜயை வெறுத்துருவியோ அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப கூட பாரு, அழகா கியூட்டா தூங்கிட்டு இருக்க பத்தியா நீ. எந்திரிச்ச உடனே என்ன திட்ட போறியோ என்ன கழுவி ஊத்த போறியோ எனக்கு சுத்தமா தெரியல. ஒரு பக்கம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தா என் வைஃப் என் பக்கத்திலேயே இருக்கான்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எனக்கு மனசுக்கு பிடிச்சவ என் பக்கத்துலயா என் வைஃபாவா அப்படின்னு நினைக்கும் போதே சொல்ல முடியல அஞ்சலி. இன்னொரு பக்கம் பார்த்தா என் மனசுக்குள்ள வருத்தமாவே இருக்கு. நான் சூர்யான்னு சொல்லலாமா உன்கிட்ட அப்படின்னு தோணுது தெரியுமா. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல அஞ்சலி. நான் டோட்டலா மாத்திட்டேன். உன்னாலே பாரு எப்படி புலம்பிட்டு இருக்கேன். இப்போ காதலிச்சும் போது புலம்பு இல்ல, இப்ப கல்யாணம் பண்ணும் போது புலம்பிட்டு தான் இருக்கேன். எப்பதான் என்னை விட்டு அந்த புலம்பல் போதும், நீ எப்பதான் என்ன புலம்ப வைக்கிறது நிப்பாட்ட போறியா எனக்கு தெரியல அஞ்சலி. அதுவும் ஒரு நாள் நடக்கும், அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அஞ்சலி. போதும் போதுன்ற அளவுக்கு பேசிட்டேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். நான் தூங்குறேன். நைட் அஞ்சலி, ஐ லவ் யூ. ஆனா எப்படி தூங்கிட்டு இருக்க பத்தியா சின்ன குழந்தை மாதிரி. நீ மட்டும் தூங்க ஆரம்பிச்சேன்னு ஏன் தூங்கிக்கிட்டே இருக்க. நல்லா தூங்கு. ஏன்னா நேத்தே நீ தூங்கவே இல்லை, அதனால இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா தூங்கு. தண்ணி தான் கிடைக்குது. தண்ணிக்கு கிச்சன் ரூம் வரைக்கும் போகணும். எப்படி போய் குடிக்கிறது? அஜய் பக்கத்துல இருந்தா கூட சொல்லலாம். அஜய் தான் வெளி ரூம்ல தூங்குறாரே. ஆனா தூங்குறவங்களையும் எழுப்ப முடியாது. இப்ப தண்ணி ரொம்ப தாகடிக்குது. வெளி ரூம்ல தான் போய் குடிச்சிட்டு வரணும்னு நினைக்கிறேன். என்ன பண்றது? எந்திரிச்சு போறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணிட்டு என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்பவே அஜய் சொன்னார், தண்ணி எடுத்து பக்கத்துல வச்சுக்கோ, நைட்டு தாகடிச்சுன்னா நீ எந்திரிச்சு வரமாட்டேன்னு. சொன்ன பேச்ச கேட்கணும். நான் தான் சொல்றது பேச்ச கேட்கறது கிடையாது. அவங்க சொன்ன இதுக்குதான் கேட்கணும். அதுதான் நம்ம ஹிஸ்டரியிலேயே இல்லையே. என்ன பண்றது? அதை முதல்ல மாத்திக்கணும் அஞ்சலி நீ. அதுக்கப்புறம் தான் மித்ததெல்லாம் மாத்துறது. மித்ததெல்லாம் மாத்தணும்னு அவசியம் இல்லை, இதை மட்டும் மாத்தினா போதும். இன்னைக்கு அப்படிதான் ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு படுன்னு சொன்னாரு. நான் கேட்டேனா? கேட்கல. இப்ப பாத்தியா? இப்ப பாரு எங்க வந்து நிக்கிற. சொல்ற பேச்ச கேட்காதனாலதான் இவ்வளவு தூரம் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். இப்ப போய் தண்ணி எந்திரிச்சு அஞ்சலி, வர வர நீ ரொம்ப சோம்பேறி ஆயிட்டு இருக்கடி. தண்ணி எடுக்க போறது கூட எவ்வளவு சோம்பேறித்தனம் பாத்துட்டு இருக்க பத்தியா. இல்ல அஜய் இங்க இருந்தா அவர்கிட்ட சொல்லிருக்கலாமா? சோம்பேறி ஆகிறதும் இல்லாம இதுல வேற ஒருத்தவங்க கிட்ட வேலை வாங்கிட்டு இருக்கியா நீ? உன்னெல்லாம் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. குண்டாயிருவ போல போக போக. இப்படி சோம்பேறி இருந்தா எப்படி உருப்புறது? நம்மள முன்னேற வேணாமா? இப்ப மட்டும் நம்ம என்ன பின்னாடிட்டா இருக்கோம்? முன்னேறிட்டு தானே இருக்கோம். இப்படியே பைத்தியம் பிடிச்சிரும் போல தண்ணி குடிக்கிறதுக்குள்ள. இல்லனாலும் நம்ம நல்லாதான் முன்னேறோம். என்ன முன்னேறலன்னு தோணுச்சு மனசுக்குள்ள. மனசுக்குள்ள இருக்கறத வெளியில வரும். எப்படி தோணி இருக்கும் அது? ஒருவேளை நம்ம முன்னேறலையோ? ஒருவேளை நம்ம குண்டா ஆயிருவோமோ? நம்ம ஒளிதான்ப்பா, நம்ம ஒளிதான். ஒருவேளை குண்டாயிட்டனும் வெயிட் மிஷின்ல போய் வெயிட்ட பாப்போம். வெயிட் அதிகமா காட்டிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படியெல்லாம் நடக்காதுப்பா. இந்த நைட் நேரத்துல உனக்கு இதெல்லாம் தேவையாடி? போய் தண்ணி எந்திரிச்சு குடினா என்னென்ன யோசிச்சுட்டு இருக்க நீ? அஜய் இருந்தா கூட அஜய் கிட்ட சொல்லிருக்கலாம். இப்ப சோம்பேறி ஆகிட்டே இருக்குமே. நீ இன்னும் திறந்தல எந்திரிச்சு போஞ்சலி. காலெல்லாம் வலிக்குது. என்ன பண்ணலாம்? பேசாம தண்ணி குடிக்காமலே தூங்கிடலாமா? சரி, ரொம்ப தண்ணி தாக அடிக்குது. இதுல வேற பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, எந்திரிச்சு போய் தண்ணியே குடிச்சிட்டு வருவோம். நமக்கு தெரியாததா? ஆனா இருட்டா இருக்குமே, என்ன பண்றது? பாத்துக்கலாம். இங்க யாரு பேய் யாரு வர போறாங்களா? இருட்டா இருந்தா என்ன, அப்படி இருந்தா என்ன, போலாம். இந்த இருட்டை பார்த்து இந்த அஞ்சலி எல்லாம் பயப்பட மாட்டா. அச்சோ, வாயிலேயே சொல்லிக்கிறோன்னு மனசுக்குள்ள பயமா இருக்கே. எந்திரி அஞ்சலி, சோம்பேறித்தனம் பண்ணிட்டு இருக்காத. எந்திரிச்சு போய் என்ன வேலையை பார்க்கணுமோ அதை பாரு. அஜய், நீங்க என்ன இங்க படுத்து தூங்கிட்டு இருக்காரு சோஃபால? அதுவும் உட்கார்ந்துட்டே வா. சாருக்கு கீழே பாய் விரிச்சு போட்டு படுத்தாலும் தூக்கம் வராது. ஒரு இடத்துல வெளி ரூம்ல அந்த சோஃபாலயே போய் படுக்க வேண்டியதானே? திமிரு திமிரு, உடம்பு பூரா திமிரு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த அண்ணி தான் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்ததுக்கு அப்புறம் 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தாங்க. அஜய், அஞ்சலியை பத்திரமா பாத்துக்கணும். ஏன்னா இதுக்கு மேல உன் பொறுப்புடான்னு இந்த அண்ணி தான் சொல்லிருப்பாங்க. இந்த வருண் வருவா அப்படின்னு இந்த அண்ணிக்கும் வேற வேலை இல்ல, இவனுக்கும் வேற வேலை இல்ல. ஆனாலும் இப்படி பார்க்கும்போது எனக்கு சூர்யா ஞாபகம் வருது. ஏன் இவரு பண்ற ஒவ்வொரு விஷயமும் சூர்யா மாதிரியே இருக்கு. ஏன் எனக்கு இன்னும் புரியலையே. அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு நைட்டு. அப்புறமா காலையில நிம்மதியா தான் தூங்குனேன். இத்தனைக்கும் எனக்கு கல்யாணம் இருக்கு, ஆனாலும் நிம்மதியா தூங்குனேன். ஏன் எனக்கு அந்த பிரச்சனையை பத்தி யோசிக்க தோணல? தாலி கட்டினது நமக்கு ஃப்ரெண்டு. சூர்யாவை தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டோம், பேச மாட்டோம்னா ஏன் எனக்கு ஒன்னும் புரியல. தாலி கட்டின நேரம் அஜய் மேல கோவம் வந்திருக்கணும். ஏன் அந்த கோவம் கூட வரல? சரி, ஓகே, அதெல்லாம் விட இந்த பெட்ரூம்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. சத்தியமே எனக்கு கோவம் வந்திருக்கணும். ஏன்னா என் பெட்ரூம்ல யாரையும் நான் ஃப்ரெண்டா இருந்தாலும் விட மாட்டேன். அதுவும் தூங்கும் போது. இப்ப நீங்க உட்காந்துட்டு இருக்காரு, எனக்கு கோவமே வரல. ஏன்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆனா இவர் பண்ற ஒவ்வொரு விஷயமும் சூர்யா மாதிரி இருக்கு. ஏன்?
அன்னைக்கு வருண் என்கிட்ட மிரட்டினான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் சூர்யாவும் அன்னைக்கு பண்ணாரு. அதே மாதிரி தான் இப்ப அஜய் பண்றாரு. என்ன வருண் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு அவருமே என்னென்னமோ ட்ரை பண்ணாரு. அதே தான் இப்ப அஜய் பண்றாரு. ஆனா ஒரு டைம் கூட சொன்னதில்ல வருண் தப்பானவன். அதே மாதிரி தான் அஜயும். ஏன்னா நினைச்சிருந்தா அன்னைக்கு வருண் வந்திருப்பா, நீ கதவை லாக் போட்டு படுத்துருன்னு சொல்லிருக்கலாம். ஏன் அது இல்லாம இன்னைக்கு காலேஜ்ல பண்ணதும் அதே மாதிரி சூர்யா மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சூர்யாவும் நான் எக்ஸாம் எழுதும் போது என்னையே தான் பாத்துட்டு இருப்பாரு. அப்ப எனக்கு ஒரு திருப்தியா இருக்கும். அதே தான் இன்னைக்குமே. இன்னைக்கு எக்ஸாம் எழுதும் போது அவ்வளவு சந்தோஷமா எழுதினேன். ஏன்னா நீங்க பக்கத்துல இருக்கீங்கன்ற அந்த ஒரு தாட்ல. ஏன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தா பைத்தியமே பிடிச்சிரும் போல அஞ்சலி உனக்கு. ஆனாலும் அஜய் வரதுக்கு முன்னாடி சூர்யாவை நினைச்சு ரொம்ப அழுகுவேன். இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயா படுத்தேன். இப்ப கூட பாரு மணி 1 ஆச்சு. இவ்வளவு நேரம் ஃப்ரீயா தானே தூங்கிட்டு இருந்தேன். இப்ப தண்ணி தாகடிக்கலன்னா நான் எந்திரிச்சிருக்கவே மாட்டேன். அஜய் சூர்யா மாதிரி இருக்காங்களா இல்ல சூர்யா அஜய் மாதிரி இருக்காங்களா எனக்கு ஒன்னும் புரியல. இப்பெல்லாம் தோணுது என் பக்கத்துல சூர்யா இருக்காங்களோன்னு தோணுது. ஏன் அதுவும் இந்த அஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் தோணுது. இந்த கேள்விக்கெல்லாம் என்னதான் பதில் எனக்கு ஒண்ணுமே புரியல கடவுளே. போய் அஜய் கிட்ட கேட்டா ஒருத்தர் வச்சு கம்பேர் பண்றது சத்தியமா பிடிக்காது. இதை போய் கம்பேர் பண்ணா எப்படி பேசுவாரு? என்ன பண்றதுன்னு எனக்கே புரியலப்பா. எனக்கு என்னமோ சூர்யாவை நினைச்சிட்டு இருக்கனால இவர் பண்றதெல்லாம் சூர்யா மாதிரி தெரியுதோ. இது நைட்ல இருந்து சொல்ற அவர் தாலி கட்டினதுல இருந்து எனக்கு சூர்யாவை மிஸ் பண்ற மாதிரியே தோணலையே. சூர்யா வாங்கின இந்த தாலினாலயா ஒன்னும் புரியல. இந்த தாலி கழுத்துல இருக்கனாலதான் சூர்யா பக்கத்துல இருக்க மாதிரி தெரியுதா? நம்ம ஏன் ஒரு முகத்தை பார்க்கணும்னு யோசிக்கவே இல்ல. அந்த தாட்டே வந்தது கிடையாது. அஞ்சலி பாத்துருவோமா? ஆனா உங்க மூஞ்ச பார்க்கணும்னு தோணல. சின்னதா ஒரு பக்கம் சொல்லுது. அந்த சின்னதா சொல்றத நம்ம கேப்போம். ஆஸ்கால்ட்டி உங்க ஃபேஸ பாக்குறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோமே, அந்த பொண்ணுக்கு அந்த முகத்தை காட்டணும்ல யோசிக்கிறது இல்ல அஜய். நீங்களே இந்த மாஸ்க கழட்டி காட்டி இருக்க வேண்டியது. இப்ப நான் செய்யறேன் பாத்தீங்களா? அப்புறம் உங்களால நம்பி நான் எப்படி வாழ்றது? இப்ப தூங்கிட்டு இருக்காரா இல்லையா? ஒருவேளை முடிச்சிட்டு இருந்தாருன்னா அப்ப நம்ம மாட்டிக்குவோமே. சரி டெஸ்ட் வச்சிருவோமே. அஜய் அஜய் வருண் அஜய் வருண். இல்ல நல்லாதான் தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். மாஸ்க் கழட்டி பாத்துறீ, சைலண்டா பாரு. கைகி டச் ஆயிருச்சு. மாட்டிக்குவடி. மாட்டிக்காத கழட்டியறீ சைலண்டா. அச்சச்சோ என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து அஜய் உங்க மேல பள்ளி விழுக வந்துச்சா, அதனாலதான். அதை தடுக்க வரதுக்காக வந்த அஜய். பள்ளி என் மேல விழுந்துச்சு, நீ தடுக்க வந்த. நீ எல்லாம் கருப்பா பூச்சிக்கே பயப்படுறவ. பள்ளி விழுந்துச்சுன்னு என்ன தடுக்க வந்த? என்னென்ன மத்த பொண்ணுங்க மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்களா? எனக்கும் தைரியம் இருக்கு. இந்த கருப்பாம்பூச்சி பள்ளிக்கெல்லாம் பார்த்து பயப்படுறாள் நான் கிடையாது. அப்போ மாஸ்க் பக்கம் என் கை வருது. அங்கதான் பள்ளியே விழுக வந்துச்சு. ஓஹோ நம்பிட்டேன்டா. நீங்க நம்மனாலும் சரி நம்மளானாலும் சரி அதான் உண்மை. சரி நான் இப்ப தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா தண்ணி தாகடிச்சுச்சா எந்திரிச்சு உட்கார்ந்தேன்னா அதனாலதான். என் மாஸ்க கழட்டி பாக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ற பத்தியா? இது வரைக்கும் நீயா கண்டுபிடிக்க முடியாது, நான் மட்டும் தான் காட்டுவேன். கண்டுபிடிக்கிறேன். ஒரு நாள் இந்த மாஸ்க நானே கழட்டுறேன். அது நடக்கவே நடக்காதுப்பா. சரி ஓகே எனக்கு தண்ணி தாகடிக்குது. நான் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். குடிச்சிட்டுவே எடுத்து தரட்டா? இல்ல நான் பாத்துக்கிறேன், நீங்க தூங்குங்க. ஏன் போயிருவியா? எனக்கு பயம்ல, நான் போயிடுறேன், நீங்க தூங்குங்க. சாரி தூக்கத்தை கெடுத்துட்டேன். பரவாயில்ல இருக்கட்டும். இப்போ தண்ணி குடிச்சிட்டு வந்து தூங்கு. ஓகே என்னம்மா தண்ணி குடிச்சிட்டியா? தண்ணியெல்லாம் குடிச்சிட்டேன். சரி குட் நைட். உங்களுக்கு முன்னாடி சொல்லணும் அத. சரி நான் திரும்பி எந்திரிச்சேன் அதனால சொல்றேன் பை. தூக்கத்துக்குமா வந்து நான் போறேன். நிம்மதியா போய் தூங்கு போ. ஓகே பூ போல தீ போல மான் போல மழை போல வந்தா, காற்றாக நேற்றாக நான் பாடும் பாட்டாக வந்தா, கனவுக்குள் அல்ல கற்பனை அல்ல, வரமாக சுரமாக உயிர் பூவின் தவமாக வந்தாய். சொல்லிவிடவா கொஞ்சம் கவிதையா, கிள்ளி விடவா அந்த நிலவை எடுத்து கவரி வீசவா, எந்த இதயம் கொடுத்து இதயம் வாங்கவா.